அவருடைய எல்லா புலன்களும், அவருடைய கண்கள் கிருஷ்ணன் திருமேனியத்தான் சேவிக்கும், காது கிருஷ்ணன் புகழத்தான் கேட்கும், தலை கண்ணன் திருவடியத்தான் விழுந்து வணங்கும், மூக்கு கிருஷ்ணன் திருவடி துளசிய மோந்து பார்க்கும், நாக்கு கிருஷ்ணனுடைய திருநாமங்களை பாடும், நெஞ்சம் கண்ணன் திருமேனிய தியானம் பண்ணும், அவருடைய கரங்கள் தூமலர் தூவி கிருஷ்ணனை தொழும், அவர் கால்கள் கிருஷ்ணனை நோக்கி செல்லும். அப்படி தன்னை மொத்தமாக கிருஷ்ணனுக்கே அர்ப்பணித்து துவதேகராகேன தனாதி நிஸ்பிருகா, உங்ககிட்ட மட்டுமே ஈடுபட்டார் குருவாயூரப்பா. அதனால அவருக்கு பணம், புகழ், பதவி, பட்டம் எதுலயுமே நாட்டம் இல்லை. தினானி நின்யே, தினானி தன் வாழ்நாள்களை எல்லாம் நின்யே கழித்தார், வாழ்நாளை கழித்தார். எப்படி? பிரஷமி, சாந்தமாக. சாந்தம்னா பெருசா ஆசாபாசம் இல்லை, இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ்கிறேன் என்ற எண்ணத்தில் தினானி நின்யே பிரசமி, சாந்தமான மனசோடு இருப்பதை கொண்டு நான் சிறப்போடு வாழறேன். இன்னைக்கு எனக்கு பகவான் என்ன கொடுத்திருக்கானோ இது அவன் பிரசாதம். இன்னைக்கு ஒண்ணு கிடைக்கலையா, அதுவும் என் நன்மைக்காகத்தான் பகவான் கொடுக்காம வச்சிருக்கான். நாளைக்கு இன்னொன்னு கொடுக்கறானா, அதுவும் அவன் பிரசாதமா கொடுத்திருக்கான் என்று புரிந்து கொண்டு ஒன்றை இழந்தாலும் அதுக்காக சோகப்படாம, ஒண்ணு புதுசா வந்தாலும் ஓஹோன்னு அதுக்காக கர்வம் கொள்ளாமல், பிரசமி சாந்தமான மனசோடு கிருகாசிரமி ஒரு மனைவியையும் கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தனாக இல்வாழ்க்கையை அவர் வாழ்ந்து வந்தார். அந்த இல்வாழ்க்கை எப்படின்னா, பெரியோர்கள் சொல்றா, தினந்தோறும் உஞ்ச விருத்திக்கு தான் போவாராம். அவருக்கு முழு நேரம் கிருஷ்ணனுடைய விக்கிரகம் ஆத்துல எழுந்தருளை பண்ணி அவருக்கு திருவாராதனம் பண்ணணும், அதுதான் முழு நேர பணி. எங்கேயாவது நேரம் கிடைச்சதுன்னா கையில ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு உஞ்ச விருத்தின்னு பிக்ஷை கேட்டு போவாராம். அதுலயும் இந்த குச்சேலர் பெரிய ஆச்சார சீலர் கார்த்தால அனுட்டானா அது இதுன்னு முடிச்சாருனாலே அதுக்கே ஒரு 9:30-10 மணி ஆகும் காலை அனுஷ்டானத்துக்கு. அதுக்கப்புறம் உஞ்ச விருத்தின்னு போவாராம். புறப்பட்டு போகும்போது ஒரு 10:30 மணி கிட்ட வந்துருத்துன்னா, அச்சோ மாத்தியானிக காலம் வந்துருத்து, மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி அப்புறம் ஒரு மாத்தியானிகம் பண்ணி அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு திருவாராதனம் பண்ணணும். கொஞ்சம் உஞ்ச விருத்தி எடுத்திருப்பார். இன்னும் கொஞ்சம் போவோம், அரிசி வாங்குவோம் தோணாதான், திரும்ப வந்துருவாராம். மனைவிட்ட இத்தினுண்டு அரிசியை கொடுத்து இதை வச்சு இன்னைக்கு தளிக பண்ணு போதும்னு சொல்லிட்டு அவர் அடுத்து அனுஷ்டானத்துக்கு போயிடுவாராம். அவர் மனைவி எப்படின்னா, அவளும் இவரை போலவே, இவர் என்ன அரிசி கொண்டு வராரோ அதை வச்சுட்டு அன்னைக்கு தளிக பண்ணி அதை பெருமாளுக்கு சமர்ப்பித்து இதையே உணவாக கொள்வோம்னு அவர் மனைவியும் வாழ்ந்தாளாம். அதைத்தான் 2வது ஸ்லோகத்தில் காட்டுகிறார் பட்டத்திரி.